அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வேலை வழிகாட்டி சேனல்ல என்ன நோட்டிஃபிகேஷன் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன் அதுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்கான நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே தெரிய வரும். இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கான கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு, எக்ஸாமுக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் MHC 2024 அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2 and 3 அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் அண்ட் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.ibbps.in அப்படின்றதான் இதோட வெப்சைட். இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்க்ளூடிங் எடிட் மாடிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பை கேண்டிடேட் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/6/2024, அதாவது இன்னையிலேருந்து 27/6/2024 வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷனும் அதே டேட்டுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கால் லெட்டர்ஸ் வந்து ஜூலை மாதம் வந்துடும். ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து 22/7 27/7 வரையும் இருக்கும். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2024 இருக்கும். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024 வந்துடும். மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஆர் அக்டோபரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபார் ஆஃபீஸர்ஸ் ஸ்கேல் 1, 2 and 3 அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 2024. இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, அதாவது இன்னையிலேருந்து 27ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணும். அதுக்கான பேமெண்ட்டும் நீங்கள் பண்ணிடுற மாதிரி இருக்கும். இதோட ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. யார் யார் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது வந்து குரூப் பி ஆஃபீஸருக்கு வந்து 18 to 28 இயர்ஸ் வரையும் இருக்கணும். அதே குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 18 to 30 இயர்ஸ். அது ஆஃபீஸ் ஸ்கேல் 1. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு, அடுத்த மேனேஜருக்கு வந்து 21 to 32 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுக்கான பேமெண்ட் வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2 and 3க்கு வந்து ₹175 SC ST PWD கேண்டிடேட்க்கு. அதே வந்து ஃபார் ஆல் அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ₹850 சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா SC ST PWD கேண்டிடேட் ₹175, அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ₹850 சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து ரீசனிங் அண்ட் நியூமரிக்கல் அபிலிட்டியில் 40 கொஷின்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 40. டைம் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸு. இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், அப்புறம் வந்து நியூமரிக்கல் எபிலிட்டி, இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கான கொஷின்ஸ் இதுலேருந்து தான் வரும். நீங்கள் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் ஃபார் CRP RRBS ஆஃபீஸர்ஸ் ஆர் கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் ஃபார் CRB RRBS ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான அமௌண்ட் வந்து ₹850 பே பண்ணணும் அப்படின்றது சொல்லிக்கிறோம். இது வந்து எவ்வளோ டோட்டல் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தமிழ்நாடு கிராம பேங்க் அவங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 377 நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸ் கிட்ட இருக்குது. அதோட ஸ்ப்ளிட்டப் வந்து 71, 3, 101 அப்படின்ட்டு ஒரு கேண்டிடேட் SC ST OBCக்கு தனியாக, EWSக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 377 வேகன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி தெலுங்கானாவில் ஆந்திர பிரதேஷ் கிராமினா விகாஸ் பேங்க் அதுக்கு டோட்டலாக வேகன்சி 285 இருக்குது. தெலுங்கானா கிராமியா பேங்க் வந்து 135 வேகன்சிஸ் இருக்குது. ஒரு லம்பான வேகன்சிஸ் தான் இது. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27, இந்த மந்தோட 27 முடியும். 7ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறோம். இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் நாங்கள் பின் பண்ணுறோம். அதை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் படிங்க, அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.